வணக்கம். நான் மேகலா, பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி. என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் பிஎஸ்சி, பிஎட், எம்எஸ்டபிள்யூ, எல்எல்பி முடிச்சிருக்கேன். உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது, அதை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய அரசியல் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 அண்ணனுடைய பேச்சை கேட்டு தான் நான் இந்த கட்சியில் இணைஞ்சேன். அன்னையிலேருந்து இன்ன வரையும் நான் களத்தில் நின்று வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்தே வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ அண்ணன் என்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஓகே, இப்போ அரசியல் அப்படின்னாலே பெண்கள் அதிகமாக பங்கேற்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் கணவரிடமோ சொல்லும்போது உங்களுக்கு எதிர்ப்பு வந்ததா, ஆதரவு குரல் இருந்ததா? இல்லை, எனக்கு பொதுவாகவே எனக்கு அரசியல் அப்படின்றது ஒரு பிடிக்காத விஷயமா தான் இருந்தது. அதாவது 2016க்கு முன்பு சொல்கிறேன் நான். அரசியல் ஒரு பாதுகாப்பற்றது, பெண்களை ஒரு முறையாக நடத்தப்படாத ஒரு இடம் அப்படின்னா அது அரசியலாக தான் நான் பார்த்தேன். அதனால் எனக்கு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் இந்த காரணத்துக்காக நான் ஒதுங்கி இருந்தேன். 2016 அண்ணன் பேசும்போது, அதாவது பெண்களுக்கு அந்த சம வாய்ப்பு, பெண்களுக்கான முன்னுரிமை அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது, ஏன் நம்ம இந்த கட்சியில் நம்ம பயணித்து நம்மளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இறங்கினேன். அதுக்கு எங்கள் வீட்டில் என் கணவர் முழு சப்போர்ட்டு. எனக்கு அவர் கொடுத்த தைரியத்தில் தான் இன்றைக்கி நானுமே இன்றைக்கி களத்தில் நிற்கிறேன். ஓகே, நீங்கள் உங்களுடைய பூர்வீகம், சொந்த ஊர் எல்லாமே பூந்தமல்லி தானே, இல்லை வேறு பகுதியை சேர்ந்தவங்களா? இல்லை, நான் பிறந்தது மாயவரம், மயிலாடுதுறைன்னு சொல்லுவாங்க. நான் வளர்ந்தது எல்லாமே இங்கே சென்னை. இப்போ நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 25 வருடமாக நான் பூந்தமல்லி தொகுதியில் இருக்கேன். ஓகே, உங்களுடைய வேட்பாளர் தேர்வு என்ன மாதிரி நடைபெற்றது? சீமான் அவர்கள் உங்ககிட்ட என்ன மாதிரி அணுகுனாங்க, எப்படி கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க, அந்த உரையாடல்கள்லாம் சொல்லுங்கள். என்ன வேட்பாளராக அறிவித்தது நேரடியாக அண்ணன்கிட்ட நான் எதுவும் பேசலை. என்னுடைய பொறுப்பாளர்கள் என்னுடைய சுய விவரம் கேட்டாங்க. நான் இப்போ சட்டம் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு என்னுடைய சுய விவரம் கொடுத்த பிறகு அதை அண்ணா சரிபார்த்து பரிசீலனை பண்ணி தான் என்னை தேர்வு செஞ்சுருக்கிறாரு. நாங்கள் இன்னும் நேரடியாக என்கிட்ட எதுவும் அண்ணா பேசலை. ஓகே, இப்போ உங்கள் குடும்பத்தில் அரசியலில் யாரும் இருந்திருக்காங்களா, இல்லை நீங்கள் தான் முதல்ல அரசியலுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை, என் குடும்பம் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாளவங்க தான். நான் மட்டும் இதில் நான் மாற்றா தனிச்சு இன்றைக்குமே நான் நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம். பெரிய அரசியல் பின்புலம்லாம் எதுவும் கிடையாது. சாதாரண ஒரு பெண்ணாக தான் நான் இங்கே இருக்கேன். ஓகே, பள்ளிகள் கல்லூரிகள் படிக்கும்போதெல்லாம் அரசியல் புரிதல் உங்களுக்கு இருந்திருக்குங்களா, இல்லை இப்போ 2016க்கு அப்புறமா தான் அந்த புரிதல்லாம்? இல்லை, 2016க்கு அப்புறம் தான் அந்த புரிதல். அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை அந்த சைடு திரும்பி பார்க்க மாட்டோம்னுவோம்ல, அது பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற ஈடுபாடில் இல்லாமல் இருந்தேன். அந்த ஈடுபாடு 2016க்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. அதிலிருந்து நான் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி முழுமையான விஷயங்கள் செய்யணும், மக்களுக்கு பணியாற்றணும், மக்களுக்காக நாம செய்யணும், இதை எல்லாத்தையும் மாற்றணுன்ற ஒரு எண்ணம் அண்ணன் பேச்சை கேட்டு தான் எங்களுக்கு வந்து. ஓகே, அது என்ன பர்டிகுலர் ஸ்பீச், அது ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் 2016 கேட்டு மாறின ஸ்பீச்? 2016 அண்ணன் ஈழத்தமிழருக்காக பேசின பேச்சுகள், அதாவது பொதுவாக இந்த தற்சார்பு பொருளாதாரம் பற்றி அண்ணன் நிறைய பேசுவார். ஏன்னா நான் பிறந்தது கிராமம், எங்கள் அப்பா ஒரு விவசாயி. ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாயி வீட்டில் பிறந்து அந்த அண்ணன் சொல்கிற அந்த விஷயங்களெல்லாம் நான் சிறு வயதில் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான உணவு முறைகளை என்னால் அனுபவிக்க முடியல. இன்றைக்கி பீஸா, பர்கர் அப்படி எப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மள உணவு கலாச்சாரம் மாறி போயிடுது, விவசாயம் அழிஞ்சிட்டு வருது. இந்த விவசாயத்தை மேன்மைப்படுத்தி பேசுனது தான் இன்னைக்கு எனக்கு இதுக்குள்ள ஒரு ஈடுபாடு அதிகமானது. ஓகே, 2016 கட்சி பணிகள் எல்லாம் பயணிச்சுட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம், 2016 நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஓகே, 2016 கட்சிக்காகவோ இல்லை மக்களுக்காகவோ நீங்கள் செய்த பணிகள் ஏதாவது குறிப்பிட முடியுமா? 2016 அங்கங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நான் கலந்துப்பேன்.
போராட்டங்கள்னு ஒன்று எதுவும் இதுவரையில் நான் கலந்துக்கிட்டதில்ல, அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு ஏற்படலை. ஆனால் பொதுவாக கட்சி கூட்டங்கள், அந்த கட்சிக்காக போகிறது, மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் எங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய இது பண்ணிட்டு இருக்கேன். இதை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நான் வந்து சிறப்பு குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது சட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெரும்பாலும் நான் வந்து லாப நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு உதவி செய்யணுன்ற மனப்பான்மையோடு நான் செயல்பட்டுட்டு இருக்கேன். இப்போ அரசியலுக்கு அப்படின்னு வந்துட்டோன்னு வைங்களேன், மக்களுக்காக நிறைய நேரம் செலவிட வேண்டியதாக இருக்கும், குடும்பத்துக்காக நிறைய நேரங்கள் செலவிட முடியாது. அது அந்த ஒரு பக்குவம் வந்துடுச்சா, அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை விட இப்போ வேட்பாளராக இருக்கும்போது இன்னும் நிறைய மக்களோடு பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவ்வளோ என்னதான் நம்ம மக்களுக்காக போராடினாலும், மக்களுக்காக களத்திலேயே நின்னாலும் கூட இதில் நல்ல பேரை விட அவப்பெயர்கள் தான் அதிகமாக வரும். அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கா இப்போ உங்களுக்கு? கண்டிப்பாக விமர்சனத்தை தாங்கி தான் ஆகணும். இன்னைக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குன்றது வந்து நம்ம எல்லாரும் கிடைக்காதுன்றது தான் உண்மை. இன்னைக்கு போலிக்கும் ஏமாற்று வார்த்தைகளுக்கும் பொய்யான வாக்குறுதிகளுக்கும் தான் பயங்கர கூட்டம் இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மையை எடுத்துகிட்டு போகிற ஒரு சாதாரணமாக பாருங்கள், ஒரு காய்கறி முதல் கொண்டு ஒரு பாகற்காய் சாப்பிட்ணும் அப்படின்னா அது ஒரு கசப்பான விஷயம், அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் இருக்கிற நல்ல குணங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுபோல தாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போய் முன்னு வைக்கும்போது அதை வந்து சீக்கிரமாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அது புரிதல் வரும்போது கட்டாயம் வரும். அதுக்கான அதாவது இந்த களத்தில் அதிகப்படியான நேரம் நான் வந்து செலவிடுறதுக்கு என்னுடைய வீட்டில் எனக்கு ஒத்துழைப்பு இருக்குது. மக்களுக்கு பணியாற்றுன்ற எண்ணம் முழுமையாக இருக்குது. அதாவது ஈடுபாடோடு செய்யும்போது நேரம், காலம், வேலை பளு எதுவுமே தெரியாது. ஓகே. இப்போ உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்களே, இந்த மாதிரி என்னை கேண்டிடேட்டாக நிற்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்கள் கணவர், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்களா, இல்லை அப்போஸ் பண்ணாங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, என் குடும்பத்தில் என் கணவர் தான் எனக்கு குடும்பம். என் கணவர் வந்து முழுமையாக நீ செய்ய இறங்குன்ற ஒரு தைரியத்தை எனக்கு வந்து, எப்படி அண்ணா வந்து கட்சியில் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அது மாதிரி எங்கள் வீட்டில் என் கணவர் எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்னால் முடியுன்றதை, என் திறமைகளை எனக்கு வந்து எடுத்து வெளியில் சொல்கிறது என் கணவர் தான். ஓகே. இன்னும் பொது பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் அரசியலில் பங்கேற்பது அப்படின்றது ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. பொதுவெளியில் அதற்கான பார்வையும் சற்று மாறுபட்டு தான் இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்கள அதிகமாக விமர்சனம் செய்கிற பார்வையும் இருக்குது. இந்த பொது வெளியில் எப்படி இருக்குது? உங்கள் சொந்தக்காரங்க இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை எப்படி அணுகிறாங்க உங்களை? இல்லை, இப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் நல்லா களப்பணி ஆற்றுங்க, முயற்சி செய்யுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ற இது தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் எங்கேருந்து வருதுன்னா ஊடக வழியாக தான் வருது. இப்போது வந்து ஃபேஸ்புக் வச்சுருக்கவங்க, ட்விட்டர், சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு அருவருப்பான விஷயங்கள், வார்த்தைகள் இந்த மாதிரியான பொதுவெளியில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. மற்றபடி என்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் எனக்கு நல்லபடியாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆதரவு இருக்குது. ஓகே. இவ்வளோ நேரம் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்களுடைய அடிப்படை, நீங்கள் எப்படி அரசியலுக்கு வந்தீங்க அப்படின்னு பேசணும். இப்போ உங்களுடைய தொகுதியை பற்றி பேசுவோம். பூந்தமல்லி தொகுதியில் நீங்கள் போட்டிடுறீங்க இல்லையா? இப்போ இந்த பூந்தமல்லி தொகுதியை பற்றின பார்வை என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த தொகுதியை பற்றி தெரியும் அப்படின்றத சொல்லுங்கள். பூந்தமல்லி தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதான் கிராமப்புறமும் நகரப்புறமும் இணைஞ்ச ஒரு தொகுதியாக தான் இருக்குது. இப்போ கிராமப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலைகள் வந்து மூடப்பட்டு பராமரிக்கப்படாமல் அது வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்குது. சரியான ஒரு முறைப்படுத்தப்படாத நிலையில் இருக்குது. அதே மாதிரி நகரப்புறத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாதாள சாக்கடை திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து முறைப்படுத்த முடியாமல் இருக்குது. குடிநீர், இப்போது பெரிய குடிநீர் தட்டுப்பாடு வந்து எங்கள் தொகுதிக்கு உண்டு. நிறைய இப்போ உள்ள சின்ன சின்ன கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த பஞ்சாயத்துலேருந்து தண்ணி விடுறாங்க. அது 4 நாளுக்கு ஒரு முறை விடுறாங்க. மக்கள் காலையில் வேலைக்கு போகும்போது அந்த தண்ணீர் பிடிக்கிறதுக்காக அல்லல் படுறதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி கழிவு நீர் வந்து வெளியேற்றுவது வந்து அவங்கவுங்க வீட்டு வாசலில் இல்லை பக்கத்து வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பொது வெளியில், அதாவது சாலையிலேயே வந்து கழிவு நீர் வந்து வெளியேடுறாங்க. இதெல்லாம் ஒரு படுத்தப்படாத ஒரு நிலையில் நான் பார்த்துருக்கேன். சாலை வசதி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமாக இருக்கும். இப்போ நான் வந்து செவ்வாப்பேட்டையில் இருக்கேன். செவ்வாப்பேட்டைன்னு அப்படி அந்த ஊராட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து இந்த ரயில்வே மேம்பாலம் போட்டாங்க. இந்த ரயில்வே மேம்பால திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா அப்படியே நிறுத்தப்பட்டு இப்பதான் வந்து அதை ஏதோ செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ரயில்வே திட்டம் ஆரம்பிச்ச காலிலேருந்து மக்கள் வந்து அதாவது இந்த ட்ராக்கை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வேன்னு ஒன்று விட்டு வழி வச்சிருந்தாங்க. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா ஒரு கார் முழுகிற அளவுக்கு தண்ணி நிற்கும். அதில் 2 வீலரை ஓட்டிட்டு பிள்ளைங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் பள்ளிக்கு அனுப்புறதுக்கெலாம் மக்கள் எவ்வளோ கொடுமைப்பட்டாங்க, அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன சரி செய்தல், அதாவது மக்கள் சிரமப்படுறாங்க, அதிகமாக சிரமப்படுறாங்க, அதில் ஒரு சின்ன தீர்வு ஏற்படுத்தக்கூட வக்கில்லாத நிலையில தான் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருக்காங்க. ஓகே, இப்போ அரசியல்வாதிகள்லாம் பொதுவாகவே என்ன ஒரு பிம்பம் இருக்கும்னா எல்லாருமே நிறைய பணக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு சாமானியர்களுக்கோ இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ பாலிடிக்ஸில் நிற்கிறதோ இல்லை பாலிடிக்ஸ்க்கு வர்றதோ இல்லை எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ நிற்பதோ சாத்தியமில்லை அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்குது. இப்போ உங்களுடைய பொருளாதார பின்னணியை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய முழு நேர பணி அரசியல் தாண்டி வேறு ஏதாவது இருக்கா, இல்லை அரசியல் தான் உங்களுடைய முழு நேர பணியா? இப்போதைக்கு அரசியல் தான் என்னுடைய முழு நேர பணியாக இருக்குது. அதாவது பணம் படைச்சவங்க, அதாவது நல்ல வந்து என்ன சொல்கிறது, ஒரு பின்புலம், அரசியல் பின்புலம் உள்ளவங்க தான் அரசியலுக்கு வரணுன்ற ஒரு பிம்பத்தை எங்கள் அண்ணன் சீமான் உடைச்சி எறிஞ்சிட்டார். பாமர மக்களும் வரணும் அப்படின்றத தான் இன்னைக்கு வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சரிசமமான ஒரு இடஒதுக்கீடை நிரூபிச்சிட்டு இருக்காரு. அவர் கொடுத்த இந்த திட்டத்தினால்தான் நாங்களாம் இன்னைக்கு வந்து முன்னாடி நிற்கிறோம். ஓகே, இந்த 10 ஆண்டுகளில் மேடைகளில் பேசிய அனுபவம்லாம் இருக்கா, இல்லை இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு மேடையில் பேசின அனுபவங்கள் உண்டு. ஆனால் அரசியல் சம்பந்தமாக நான் பேசியதை விட ஒரு பொது பணிக்காக பேசியிருக்கேன். அதாவது நான் ஒரு சிறப்பு ஆசிரியராக பணியாற்றி ஒரு சிறப்பு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருக்கும்போது ஒரு அந்த சிறப்பு குழந்தைங்களுக்கான பெற்றவங்களுக்காக எனக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், ஆற்றுப்படுத்துதல், இதெல்லாம் வந்து எனக்கு அதிகமாக உண்டு. மக்களோட பேசி மற்றவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்றத நிறைய வந்து நான் கேட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய பணியே மற்றவங்க குறைய கேட்கறது அதிகம். அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் கேட்டு அவங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்கேன். பல பள்ளியில் கல்லூரி பொது இடங்கள்லாம் பேசின அனுபவங்கள் உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டீங்க இல்லையா? இப்போ சட்டமன்ற உறுப்பினருக்கான அடிப்படை கடமைகள் இல்லை அவங்களுக்கான அதிகாரங்கள் பற்றி தெரியுமா உங்களுக்கு? தெரியும், சொல்லுங்க. மக்கள் பணி வந்து மக்களுக்கு இப்போது சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்ற பின்பு சட்டமன்றம் சென்று அங்கே வந்து இந்த புதிய சட்டங்களை ஏற்றுதல், அது பற்றின மசோதாக்கள் இது பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி நிறைய கடமைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியாக நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய குறைகள் என்ன, மக்களுடைய தேவைகள் என்ன, அவங்க எந்த அளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த தொகுதியில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கான என்ன பாதுகாப்பு இருக்குது, அவங்களுடைய பாதுகாப்பிலிருந்து அவங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என் பிரச்சனையை நான் நேரடியாக பேச முடியாது. என் பிரச்சனையை உன் மூலமா நான் பேசுகிறேன் அப்படின்னும் போது அப்போது அவங்க வந்து மக்களுடைய பிரச்சனை, மக்கள் சார்பாக தானே நிற்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கான பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பொறுப்பு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குது அப்படின்றத நான் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ சென்னை மாதிரியான நகர்ப்புறங்களில் சாதி பார்த்து அந்தளவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தொகுதியில், பூந்தமல்லி தொகுதியில் எந்த மாதிரி இருக்குது அந்த சாதிய கட்டமைப்பு? அது பார்த்து தான் இன்னும் மக்கள் வாக்களிக்கிற நிலைமை இருக்கிறதா பார்க்குறீங்களா? சாதியை பார்த்து இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த சாதியை தாண்டி தமிழ் இனமாக நாங்கள்லாம் ஒன்று சேரணுன்றதான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறோம். ஏன்னா சாதி வாரியாக பிரித்து சாதி வாரியாக ஒரு கூட்டமாக வச்சு மக்களை வந்து பிளவுக்கு உட்படுத்திட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து வெளிநாட்டு மாநிலத்திலேருந்து வரவங்க, அதாவது அந்த மற்ற மாநிலத்திலேருந்து வரவங்க எல்லாரும் வந்து சாதி வாரியாக ஒன்று சேரல. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு மொழி வாரியாக தான் ஒன்று சேர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள மட்டும்தான் மொழி வாரியாக இணைக்காம சாதி வாரியாக பிரித்து அங்கங்கே சிதறடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான குளறுபடிகள் இன்னைக்கு வந்து அரசியல் இதில் வந்து அதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வந்து சிலர் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஓகே, பூத் ஏஜென்ட் போடும் பணிகள்லாம் உங்களுடைய தொகுதிகளில் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதுக்கான கட்டமைப்புகள், வரைமுறைகள் எல்லாத்தையும் வந்து எங்கள் மாநில பொறுப்பாளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல பின்தங்கிய நிலையில இருக்கு. அது எல்லாமே இப்போ விரைவா சரி பண்ணிடுவாங்க. 2 ஒரு 3 நாட்கள்ல சரி பண்ணிடுவாங்க. ஓகே. சீமான் அவர்களுடைய காணொளியை பார்த்து அதன் மூலமாக நீங்க இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கட்சிக்கு வந்தீங்க இல்லையா? முதல்லையா சீமான் அவர்களை சந்தித்த தருணம் அது ஞாபகம் இருக்குங்களா? அப்ப என்ன உரையாடினீங்க அவங்களோட? நான் முதல் முறையா வந்து நிறைய வந்து அண்ணனுடைய பேச்சை எங்க கேட்டிருக்கேன்னா, நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது வள்ளூர் கோட்டத்துல அடிக்கடி ஒரு கூட்டம் சேர்த்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நான் நேரடியா தொலைவில் இருந்து தான் பார்த்துருக்கேன். அப்புறம் 2021 22 அந்த காலகட்டத்தில் அண்ணனை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அண்ணன் கிட்ட பேசினேன். அது இல்லாமல் இப்போ வேட்பாளராக அறிமுகம் ஆன பிறகு அண்ணன் கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் நெருக்கமான எந்த ஒரு உரையாடலும் எங்களுக்குள்ள இருந்தது. ஓகே. இப்போ ஒரு 4 இல்லை 5 முனை போட்டியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஒரு 5 பிரதான வேட்பாளர்கள் இருக்கும்போது அவங்களெல்லாம் தாண்டி ஏன் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்? அதுக்கான காரணங்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு காரணம்னு கேட்கவே கூடாது. ஏன்னா எங்களுடைய அரசியலே மாற்றம் அப்படின்னு நாங்கள் வந்து முன்மொழிகிறோம். இப்போ எங்களுடைய செயற்பாட்டு வரையறையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு மக்கள் நல சார்ந்த செயல்பாட்டுகளை தான் நாங்கள் வந்து அண்ணன் வந்து வெளியிட்டிருக்காரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு மக்களுடைய எதிர்காலம் இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னா இனி வர எதிர்காலத்தில் எதிர்கால பிள்ளைகள் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வரைமுறைகளையும் செயல்பாடுகளையும் நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறோம். அதை புரிஞ்ச மக்கள் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 4 முனை போட்டியாக இருக்கு. நீங்க யார முதன்மை போட்டியாளரா உங்களுக்கு எதிராக கருதுறீங்க அல்லது உங்களுக்கு யார எதிர்ப்பாளரா நீங்க நினைக்கிறீங்க? நாங்க வந்து திராவிடத்தை மட்டும்தான் எதிர்க்கிறோம். ஏன்னா யாரையும் எதிர்க்கல, திராவிட கொள்கையை மட்டும்தான் நாங்க எதிர்க்கிறோம். எங்களது தமிழ் தேசியம், எங்க தமிழ் தேசியத்தை நாங்க வந்து முன்வைக்கிறோம், திராவிடத்தை எதிர்க்கிறோம். ஓகே. உங்களுடைய பிரச்சாரம் எந்த ஒரு புள்ளியை அடிப்படையாக கொண்டு நீங்க கட்டமைக்கலாம் அப்படின்றத இருக்கிறீங்க? இங்க இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, நாங்க இப்படி வந்தா தீர்வு காணுவோம் நீங்க சொல்ல போறீங்க இல்லையா? அது எது முக்கியமானது? அதுல எங்களுடைய தொகுதி பிரச்சாரத்துல வந்து வேலைவாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வேலைவாய்ப்புகளை கொண்டு இந்த ஏரியாவில் இந்த வேலைவாய்ப்பு தான் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது. ஐடியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அரசு ஊழியர்கள் இருக்காங்க, கட்டுமான பணி செய்கிறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி வந்து விவசாயம் செய்கிறவங்க இருக்காங்க, இன்றைக்கும் ஆடு மாடு மேய்த்தலில் வந்து ஒரு பணியாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற மக்கள்லாம் வந்துங்களா ஆடு மாடு மேய்த்து பால் உற்பத்தி செஞ்சு அதை விற்பனை செஞ்சு வாழ்கிறவங்க அவங்களுடைய அந்த கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கான போதிய இடம் கிடையாது. இதனால என்ன ஆயிடுது, சாலையில பாத்தீங்கன்னா நிறைய ஆடு மாடுகள் அதெல்லாம் வந்து படுத்து அந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கு திட்டத்தை செயல்படுத்தி கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அதுக்கான ஊழியத்தை கொடுக்கறதுக்கும் இங்கே மக்கள் வந்து செய்யறதுக்கான தகுதியான ஊதியம் கிடைக்கிறதுக்கும் நான் மக்களோட பிரச்சாரம் செய்வேன். பொதுவாக வந்து எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை 24 மணி நேரம் இயங்கக்கூடிய மருத்துவமனை கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முறையான மருத்துவர்கள் செவிலியர்கள் இருக்கவே மாட்டாங்க. மக்கள் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஒன்று திருவள்ளூர் ஜிஹெச் போகணும், இல்லைன்னா சென்னை ஜிஹெச் போகணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் எங்கள் தொகுதியில் இருக்குது. இல்லை அப்படி பூந்தமல்லியில் நகர பகுதியில் இருக்கிறவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பனிமலர் சவிதா அந்த மாதிரியாக பயன்படுத்துகிறார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நம்ம சொல்கிற இந்த பட்டாபிராம் செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு சரியான மருத்துவமனை இல்லை. அந்த மருத்துவமனையை வந்து நான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஒரு சிறப்பு ஆசிரியராக நான் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ் மாநிலத்தில் அதாவது 10 லட்சம் கிட்ட பார்த்திங்கன்னா சிறப்பு குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை பற்றிய ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு மையம் ஏற்படுத்துவேன்.
அந்த குழந்தைங்களுக்கு முறையான அவங்களுக்கான கல்விக்கூடங்கள், அதாவது சிறப்பு பள்ளின்னு சொல்லிட்டு அங்கங்கே செயல்பட்டுட்டு இருக்குது. அது வந்து ப்ரைவேட்டாக தான் நிறைய வந்து இது பண்ண தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கான இப்போ அரசு வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் ஒரு சைக்காட்ரிக் இருப்பாங்க, ஒரு ஃபிசியோதெரப்பி இருப்பாங்க, ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி இருப்பாங்க. அவங்க போயிட்டு மாதம் ஒரு தடவை அந்த விஷயங்களை வந்து கேட்டுட்டு எந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி வீட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது முறையானதாக இல்லை. அவங்களுக்கு தினசரி நல்லபடியாக ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பள்ளியை வந்து நான் தொகுதியில் ஏற்படுத்தி கொடுப்பேன். அதே போல் மக்கள் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசகர் அப்படின்றவங்க கிடையாது. அதாவது கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, ஆற்றுப்படுத்தினர். அதாவது பிள்ளைகள் வந்து அதாவது தவறுதலான ஒரு விஷயத்த போகும்போது அது தப்பு சரின்னு எடுத்து சொல்றதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க. அவர்களையும் தாண்டி அங்கே ஒரு ஆற்றுப்படுத்தினர் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த குழந்தைங்க நல்வழிப்படுத்துறதுக்கோ அவங்களுடைய விஷயங்கள் எந்த மாதிரியான அவங்களுடைய மனசுல எந்த மாதிரியான உணர்வுகள் தோன்றுது அது வெளிப்படையாக ஒருத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு வந்து இல்லை. ஏன்னா எல்லாமே ஃபோனு டிவி அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ளேயே அடக்குறாங்க. தன்னை அதாவது பெற்றவங்க எல்லாருமே வேலைக்கு போகும்போது அந்த குழந்தை தனிப்பட்ட முறையில் நிராகதியாக நிற்கும்போது யாருக்கிட்ட இதை பற்றி பேசுறது, யாருக்கிட்ட நம்ம விஷயங்களை ஷேர் பண்ணி நம்ம குறைகளை தீர்க்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இதனால தான் இன்னைக்கு நிறைய குழந்தைங்கள் வந்து தவறுதலான ஒரு பாதைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு ஆலோசக மையம் வந்து அங்கங்கே அமைக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரும் கனவாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் பார்த்து இந்த சைல்டு போலீஸ், அதாவது குழந்தைங்களுக்கான போலீஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மில் இருக்க மாட்டாங்க. அவங்க இப்போ வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் போயிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸ் பற்றிய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த போதை பழக்கம் முற்றிலுமாக வந்து புந்தமலை தொகுதியில் ஒழிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா இந்த போதையினால இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கூலிப்பு போடக்கூடிய பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. ஏன் அதை நாடி போகிறாங்க? அந்த மாதிரியான விற்பனை எங்கே நடக்குது? அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு அருகில் எந்த மாதிரியான இந்த மாதிரி பொருட்களை விற்பது எப்படி, அது உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட்டு அதை முற்றிலுமாக தடை செய்து பிள்ளைகளை எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான பிள்ளைகளாக கொண்டு வரதுக்கான என்னுடைய முயற்சிகள் வந்து பூந்தமல்லி தொகுதியில் நடக்கும். ஒவ்வொரு அரசு பள்ளியையும் வந்து கண்காணித்து அங்கே முறையான திட்டமிடுதல், அங்கே முறையான ஆசிரியர் கொண்டு நல்ல வகுப்பறைகள் கொண்டு பிள்ளைகள் பாதுகாப்பாக படிக்கிறாங்களா அப்படின்றது கண்காணிக்கப்படுறதும் ஒரு என்னுடைய முக்கிய பணியாக நான் கருதுகிறேன். பூந்தமல்லி தொகுதியில் சாலை ஓரத்தில் மதுக்கடைகள் அதிகமாக இருக்குது. நான் வந்து பொறுப்பேற்கும் போது முற்றிலுமாக மதுவிலக்கை ஒழிச்சிருவேன். ஏன்னா பூந்தமல்லி தொகுதியை ஒரு சுத்தமான மது இல்லாத தொகுதியாக மாற்றுறது என்னுடைய மிகப்பெரிய கடமை. மாது அப்படின்ற ஒரு பிரச்சனை எதனால் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். போதையில் இருக்கிறவங்க தான் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி வந்து பார்த்தா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் பெண்கள் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் சமமாக நிற்கிற இந்த சமயத்தில் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பெண்களுக்கு பல வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்றதான் இந்த மதுவை ஒழிச்சாலே நகரம் சுத்தமாயிடும். உங்களுடைய பயணம், உங்களுடைய இந்த சட்டமன்ற வேட்பாளராக நீங்கள் போட்டியிடுற இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி மேம். நன்றி.